ஆத்ம அபிமானி ஸ்திதியை 8 ஸ்திதிகளின் அபியாசத்தின் மூலம் அடைய முடியும். முதல் நாள் பயிற்சி ஸ்திதி 1ல் மூளை நடுவில் மிகச்சிறிய நட்சத்திரத்தை தெளிவாக பார்த்து 10 நிமிடம் வரை இந்த சொரூபத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி செய்யவும். படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. 2ஆம் நாள் பயிற்சியில் ஸ்திதி 2ல் ஜோதியின் சைத்தன்யத்தன்மையை உணர்ந்து பார்க்கவும் அனுபவம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. 3ஆம் நாள் பயிற்சி ஸ்திதி 3ல் அபியாசம் 1ல் சரீரத்தை வாகனமாகவும் ஆத்மா ஒரு வாகன ஓட்டுநராகவும் புரிந்து கொண்டு பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டது. அடுத்து நாம் 4ஆம் நாள் பயிற்சி ஸ்திதி 3ல் அபியாசம் 2ல் கர்மேந்திரியங்கள் பிரஜைகளின் ரூபத்திலும் தன்னை ராஜ்ய அதிகாரியாகவும் பயிற்சி செய்யும் முறையை பார்த்தோம். அடுத்து 5ஆம் நாள் பயிற்சி அபியாசம் 3 ஸ்திதி 3ல் சரீரத்தை வாடகை வீடாக பயிற்சி செய்வது குறித்து பார்ப்போம். அதற்கு முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பயிற்சியினை அதிகப்படுத்த உதவியாக இருக்கும். 5ஆம் நாள் பயிற்சிக்கு செல்வோம். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 5 ஸ்திதி 3 அபியாசம் 3. சரீரத்தை வாடகை வீடு அல்லது உணவு விடுதி என்ற ரூபத்தில் புரிந்து கொள்ளுங்கள். தன்னை வாடகைக்கு குடியிருப்பவர், விருந்தாளி அல்லது யாத்ரிகன் என்ற ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இதுபோல் யோசியுங்கள். இந்த சரீரமாகிய வாடகை வீட்டில் நான் நிலையற்ற ரூபத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். சிவபாபா இந்த வாடகை வீட்டின் உரிமையாளர். நான் விரும்பும்போது இந்த வாடகை வீட்டிலிருந்து வெளியேற முடியும். இதுபோல் அனுபவம் செய்யுங்கள். இந்த சரீரமாகிய வீடு என்னுடையது இல்லை. ஆனால் பிறகும் கூட இந்த வீட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பது, சுத்தமாக வைத்திருப்பது வீட்டின் உரிமையாளர் சிவபாபாவுக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றிக் கடன் ஆகும். அடிக்கடி தனக்குத்தானே இதை உணர்த்திக் கொண்டே இருங்கள். நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன். நான் அந்த மாதிரி யோசிக்க வேண்டும். எனக்கு என்னுடைய வீடு என்று எதுவும் கிடையாது. அவ்வப்போது இதுபோல் சிந்தனை செய்யுங்கள். நான் கெஸ்ட் ஹவுஸில் விருந்தாளி தங்குவதற்கான வீட்டில் இருக்கிறேன். நான் விருந்தாளி
என்ற ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்துள்ளேன். அவ்வப்போது இந்த சங்கல்பமும் செய்யலாம். நான் இந்த சரீரம் என்ற விடுதியில் கொஞ்ச சமயத்திற்கு தங்கியிருந்து திரும்பி செல்ல வேண்டிய யாத்ரீகன். இந்த அப்பியாசத்தை நீங்கள் அமர்ந்த நிலையில் செய்வீர்களேயானால் அசரீரி ஆவது சுலபமாக ஆகிவிடும். அடிக்கடி இந்த சரீரம் என்ற வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கான அப்பியாசம் செய்யுங்கள். இந்த வீட்டில் நாலாபுறமும் வாசல்கள் உள்ளன. நீங்கள் எந்த வழியிலும் வெளியேற முடியும். இந்த சரீரம் என்ற வீட்டிலிருந்து வெளியில் வந்து முழு உலகையும் சுற்றிவிட்டு வாருங்கள். சில நேரம் மதுபனை சுற்றிவிட்டு வாருங்கள். சில நேரம் விரும்பினால் ஏதாவது ரிட்ரீட் சென்டருக்கு சென்றுவிட்டு வாருங்கள். பிறகு சில நேரம் கடலின் கரை, சில நேரம் மலை மீது சென்று வாருங்கள். சூட்சம சரீரத்தின் மூலமாகவும் கூட இல்லை. ஆத்மா மட்டுமே சுற்றி வர வேண்டும். இது மிகவும் ஆனந்தமளிக்கும் அனுபவமாக இருக்கும். பரம்தாமம் சென்று விடுங்கள். பாபாவுடன் சந்தித்துவிட்டு திரும்பி வாருங்கள். எப்போதெல்லாம் இந்த வாடகை வீட்டில் எந்த வேலையும் இல்லையோ அப்போது இந்த சரீரமாகிய வீட்டை விட்டு வெளியேறி சுற்றி வர சென்று விடுங்கள். இந்த அப்பியாசம் மம்மாவினால் செய்யப்பட்ட ஒரு விசேஷமான அப்பியாசமாக இருந்தது. சேவை இல்லாத நேரத்தில் மம்மா உடனே அசரீரி ஆகிவிடுவார்கள். இந்த அசரீரி நிலையின் அப்பியாசத்தை தான் கொஞ்சம் மாற்றி வாடகை வீட்டின் ரூபத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளது. எந்த ஒரு காரியத்திலிருந்தும் விடுபட்ட உடனே சரீரம் என்ற வீட்டிலிருந்து வெளியில் வந்து சுற்றிவிட்டு வாருங்கள். இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு, விருந்தாளி தங்குவதற்கான வீடு, கெஸ்ட் ஹவுஸ். இந்த அப்பியாசத்தினால் கிடைக்கும் லாபம்: 1. அசரீரி நிலையின் அப்பியாசம் மிகவும் சுலபமாகிவிடும். 2. விடுபட்ட ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். 3. முற்றிலும் லேசாகிவிட்ட அனுபவம் ஏற்படும். இந்த அப்பியாசத்தை நிரந்தரமாக செய்யும்போது உங்களுக்கு தானாகவே அநேக நன்மைகள் ஏற்படுவது அனுபவம் ஆகும். இன்று நீங்கள் அப்பியாசம் 1 அப்பியாசம்
2 அப்பியாசம், 3 அப்பியாசம். இந்த 3ஐயும் ஒன்றாக அப்பியாசம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் அநேக ஸ்திதிகளில் இந்த அப்பியாசங்களை செயல்படுத்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் இந்த அப்பியாசங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. நீங்களாகவே இன்னும் அநேக அப்பியாசங்களை செய்யலாம். வாடகை வீட்டுக்கு இன்னும் ஏதாவது பெயர் வைத்து இதுபோல் யோசிக்கலாம். நான் ஆத்மா, இதில் வசிக்கிறேன். உதாரணமாக, உங்கள் லௌகீக பெயர் சிவன் என்று இருந்தால் இதுபோல் யோசியுங்கள். நான் சிவதாமத்தில் வசிக்கிறேன். கிருபை என்ற பெயர் இருந்தால் இப்படி யோசியுங்கள். நான் கிருபா தாமத்தில் வசிக்கிறேன். பாலா என்ற பெயர் இருக்குமானால் யோசியுங்கள். நான் பாலா தாமத்தில் வசிக்கிறேன். அந்த மாதிரி யோசிக்க வேண்டும். ஓம் சாந்தி.